ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் லாங் வீடியோ. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான், அம்மா, பாப்பா 3 பேர் எங்கே கிளம்பிட்டோன்னா காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிருக்கனால அவங்க நைட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான், அம்மா, பாப்பா 3 பேர் திருப்பூர்லேருந்து கிளம்பி பல்லடம் போயிட்டோம். என் ஹஸ்பண்டோட சிஸ்டர், என் நாத்தனார் ஃபேமிலி வந்து அதே ஃபங்க்ஷனுக்கு தான் வராங்க. ஸோ அவங்க வந்து பல்லடம் வந்துடுறோம், எல்லாம் ஒன்றா போயிடலான்னு சொன்னனால நான், அம்மா, பாப்பா 3 பேர் பல்லடம் போயிட்டு அவங்களோட காரில் ஏறிட்டோம். எல்லோரும் ஒரு 4:30 இருக்கும், அந்த மாதிரி கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு நான் வந்து மதியானம் சாப்பிட்ல, அதனால் சரி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் நிப்பாட்ட சொல்லியிருந்தேன். டீ குடிச்சிட்டு பாப்பா வந்து ஒரு கேக் வாங்கியிருந்தான். அந்த கேக்கு தான் தம்பி, பாப்பா எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. சரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் காரில் ஏறியாச்சு. இவன் வந்து என் நாத்தனார் பையன்தான், செம்ம சேட்டை. ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்காரவே இல்லை காரில். அத்தை அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப வாழைத்தனம் பண்ணிவிட்டு பாட்டு போட்டால் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, மழை வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் நினச்சேன் ரொம்ப நேரம் மழை வரும், சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்துச்சு. அதனால் நிம்மதியாக இருந்துச்சு கொஞ்சம். பாப்பாவுக்கு வந்து என் நாத்தனார் ஃபேமிலியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிரும். அவங்க கூட எங்கே போனாலும் சரின்றுவா, ஹாப்பியாக இருப்பாள். அதனாலே நான் அடிக்கடி கோயம்புத்தூர் போவேன். ஸோ போயிட்டு நைட்டு வந்து நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. மார்னிங் வந்து கிளம்பிட்டு தான் வீடியோ எடுத்தேன். எல்லோரும் குளித்து ரெடி ஆகிட்டோம். இதுதான் என்னோடய saree. ஸோ நான் வந்து ஒரு எல்லோ வித் பிங்க் இந்த கலர் saree தான் கட்டியிருந்தேன். saree எப்படி இருக்குன்னு எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து ரெடியாகி கோயில்கிட்ட போயிட்டோம். இவங்க வந்து என் சித்தி, இந்த ப்ளூ கலர் saree கட்டியிருக்காங்களே இவங்க வந்து என் சித்தி. இவங்க வந்து தட்டு வச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கலான்னு பக்கத்தில் போனேன். பாப்பா ஒரு தட்டு எடு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சித்தி, நான் வீடியோ எடுக்க போகிறேன், நான் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள்லாம் வந்திருந்தாங்க. ஒரு 11 மணி இருக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லோரும் தட்டை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு. நல்ல வேளை நான் காலையில் 3 இட்லி சாப்பிட்ருந்தேன். யாருமே சாப்பிடல, எல்லாம் ஊர்லேருந்து டைரெக்டாக வந்து அப்படியே தட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் யாரும் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ஊற்றி அடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்படியே 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் நடக்க ஆரம்பித்து மெதுவாக மண்டபம் போய் சேர்கிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. லஞ்சு தான் சாப்பிட்டாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் வந்து 1:00 ஆகிடுச்சு. ஒரு வழியாக மண்டபத்துக்கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருந்தாங்க. இதில் வந்து என் நாத்தனார் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்கள பார்த்துட்டு, இவங்க 4 பேர் ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்களோ, அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க அப்பா, ஒருத்தவங்க அம்மா, ஒரு பையன் பொண்ணு அந்த மாதிரி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஆமாம், பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். இவங்க காலையில் சாப்பிடாமையே அவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இடையில வந்து ஒரு ஜூஸ் மட்டும்தான் குடித்தாங்க. பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இவ்வளோ எனர்ஜி இருக்குது இவங்களுக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆடி ஆடி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்துட்டுருந்தோம். அப்புறம் மண்டபத்துக்குள்ளே போயாச்சு. போய் கீழே காது குத்தி முடிச்சுட்டு மேலே சாப்பிட வந்துட்டோம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க, சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. கீழேயும் வந்து மேலே சாப்பிட்டுட்டு கீழேயும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே வந்து. ஸோ மேலே சாப்பிட்டுட்டு வந்து கீழே உட்காந்து ஒரு கொஞ்சம் நேரம் இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 6:30 இருக்கும், அந்த மாதிரி திரும்ப வந்து ரிட்டன் ஊருக்கு கிளம்பிட்டோம். நாத்தனார் ஃபேமிலி, நான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் கிளம்புனோம். கிளம்பிட்டு நாங்கள் வந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடையில வந்து ரோடை வந்து மாற்றி விட்டுட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா மாநாடு நடந்துகிட்டு இருந்துச்சு தேனியில். ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போயிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு 9:30 ஆயிடுச்சு. சரி எல்லோரும் சாப்பிட்றலாம், கடையெல்லாம் மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து உட்காந்துருந்தோம். அங்கே வந்து சாப்பாடு வந்து நான் வந்து எக் ரைஸ் சொல்லியிருந்தேன், சிக்கன் ரைஸ் சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து மாமா, அக்கா, அப்புறம் எங்கள் அண்ணெல்லாம் வந்து கல் தோசை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தம்பி வந்து எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னான். சரி பிரியாணி இல்லைன்ட்டாங்க, அதனால் சிக்கன் ரைஸாக வாங்கிடலான்ட்டு நான் ஒரு சிக்கன் ரைஸ், அக்கா ஒரு சிக்கன் ரைஸ் வந்து வாங்கிட்டோம். கல் தோசை வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல. ஆனால் ஒரு தோசை 35 ரூபான்னு சொன்னாங்க. சிக்கன் ரைஸ் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. பீஸும் நிறையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து 100 ரூபா கொடுத்தாலும் ஒர்த்து அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அண்ணிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிக்கன் ரைஸு.
மாமா ஒரு ஆம்லேட்டு, அண்ணே ஒரு ஆம்லேட் வந்து அப்புறமா சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு வேணுமான்னு கேட்டாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் டைம் ஆயிடுச்சு. சரி நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் 10 மணி இருக்கும் கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து எங்களை வந்து எங்கள் அண்ணனும் அண்ணியும் திருப்பூரில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டாங்க. ஸோ இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.